இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தி கடல் பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும். ஈரான் வழக்கம் போல ஹார்முஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஈரான் சொல்லுது. அவங்க யாரும் ஈரான் போருக்கு வரல, இது எங்களுடைய பிரச்சனை இல்லை, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு ட்ரம்ப்கிட்ட சொல்லிட்டாங்க. ஈரான் பழிவாங்கணும் அப்படின்றதுல இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய அயத்துல்லா அலி காமேனியை, ஐஆர்ஜிசி தளபதிகள், அமைச்சர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கிறாங்க. ஈரானை பொறுத்தவரை ஒரு மலிவான ட்ரோனு, மலிவான ஏவுகணைன்றதுனால அவங்க அதை உற்பத்தி பண்ணி அடிக்க முடியும். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட நம்ம ஃபேவரட் கெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். வார் நானும் உங்ககிட்ட பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்களும் விதவிதமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அதுமா வாரோட அப்டேட் சொல்ல முடியுமா? வாரை பொறுத்த வரைக்கும் இந்த தேஜாவு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நடந்ததே நடக்கிறது, பேசினதே பேசுறது, அதே சீன், அதே காட்சிகள், இதுதான் திரும்ப திரும்ப நடக்குது. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தி கடல் பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும். ஆனால் அதுக்கு ஈரான் விடாது. கைப்பற்றுன்னு மட்டும் சொல்லலை, அமெரிக்காவோட சேர்த்துருவாராம். அமெரிக்காவினுடைய டெரிட்டரியா நான் ஹார்முஸை மாற்றிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈரான் வழக்கம் போல் ஹார்முஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஈரான் சொல்லுது. இதில் இந்த வார் அப்டேட்டில் முக்கியமான செய்தி என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் தப்பிச்சு போன ஒரு கதை இருக்குது. அந்த கதை ஒரு முக்கியமான கதை. அது 2 மாதம் முன்னாடி அது நடந்திருக்கு. ஆனால் இப்போ தான் அமெரிக்க உளவுத்துறையோ அமெரிக்க அரசோ அதை பற்றி தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், துருக்கியின் தலைநகரில் நேட்டோவினுடைய ஒரு உச்சி மாநாடு நடக்குது. நேட்டோ அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இவங்கெல்லாம் இருக்குது. இராணுவ ரீதியான ஒரு கூட்டமைப்பு, மெம்பராக இருக்கிற ஒரு கூட்டமைப்பு. அது முன்னாடி கம்யூனிஸ்ட் நாடுகள், ரஷ்யா, சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இராணுவ அமைப்பு. அந்த நேட்டோ நாடுகள் ஈரான் போருக்கு வரலை அப்படின்றதான் ட்ரம்போட கோபம். அடுத்தது, நேட்டோவோட பட்ஜெட்டில் ஐரோப்பிய நாடுகள் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், அமெரிக்க அரசு தொடர்ந்து செலவழிக்க முடியாது, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இவர் அதிபரானதுக்கு பிறகு நேட்டோவில் ஒரு பிளவு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவங்க யாரும் ஈரான் போருக்கு வரல, இது எங்களுடைய பிரச்சனை இல்லை, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு ட்ரம்ப்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது துருக்கியில் அங்கோராவில் உச்சி மாநாடு நடக்குது, நேட்டோவினுடைய உச்சி மாநாடு. அதுக்கு ட்ரம்ப் வாராரு, கலந்துக்கிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் எதில் ட்ராவல் பண்ணுவாங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்னு ஒரு விமானம் இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் 1 அது யுஎஸ் பிரசிடெண்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய விமானம். அவர் இந்தியா போனாலும் சரி, சைனா போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த விமானத்தில் தான் போவாங்க. ஒரு போயிங் விமானம். அந்த விமானத்தில் எல்லா வசதிகளும் இருக்கும். ஆஃபீஸ் இருக்கும், ப்ரெஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி, ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா அங்கேருந்தே நீங்கள் நிர்வாகம் பண்ணலாம், உத்தரவுகள் போடலாம். இந்த மாதிரி சகல வசதிகளையும் கொண்ட விமானம் தான் ஏர்ஃபோர்ஸ் 1. அந்த விமானத்தில் தான் ட்ராவல் பண்ணுவார். இப்போ அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னாலே, செக்யூரிட்டி சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே முன்னாடி அந்த நாட்டுக்கு 100 பேர் எந்த ஹோட்டலில் தங்குறாரு, எந்த ஃப்ளோரை மொத்தமாக அஜெண்டா மாதிரி வாடகைக்கு எடுக்கிறது, சேஃப்டி என்ன இது, சுற்றி இருக்கிற பில்டிங்கள், இது மாதிரி தரவாக செக் பண்ணிவிட்டு அந்த புரோட்டோகால் படி என்னென்ன நடக்கணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த செக்யூரிட்டியோட தான் அவர் பார்த்துட்டு திரும்ப போவார். இப்படி தான் துருக்கியிலையும் நடந்திருக்கு. ஆனால் இந்த நேட்டோ உச்சி மாநாடு முடிஞ்சிட்டு அவர் அமெரிக்கா போகணும். எப்படி? லண்டன் வழியாக போகணும். போகும்போது இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஏறுறார். ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க மீடியாவினுடைய பத்திரிகையாளர்கள், அப்புறம் அமெரிக்க அரசு ஊழியர்கள், இவங்க 100க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க. இவரும் ஏறுறாரு. ஏறிட்டு டாட்டா பை காமிச்சிட்டு ஏறிடுறாரு.
விமானம் கிளம்பி போகுது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் உள்ள ஏறின பிறகு இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்கல்ல விமானங்களுக்கு, அது வந்து ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கை கொண்டு வந்து நிறுத்தி அதில் இவர் ஏறிடுறாரு. ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் ஏறிட்டு அது டோர் மூடுறதுக்குள்ள இந்த உணவுப் பொருள் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ட்ரக்கில், ஆமாம், இதில் இவர் ஏறிடுறாரு. ஏறின பிறகு விமானம் ட்ரம்ப் இல்லாமல் பறந்து போகுது, ஏர்ஃபோர்ஸ் ஒன்று. இவர் என்ன பண்ணுறாரு, அதிலே போய் பக்கத்தில் வந்து அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான C-32ன்னு ஒரு விமானம், ஒரு சின்ன விமானம், அதில் ஏறுறாரு. ஏறி வந்து போகிறார். ஏறி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவர் போன சின்ன விமானம் தான் யூகேல இருக்கக்கூடிய அவங்களுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸினுடைய விமானத்தளத்துக்கு முதல்ல போய் இறங்குது. அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்று ஒரு 5 நிமிஷம் பின்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சின்ன விமானம் முன்னாடி போய் அவர் அங்கேயே அதே மாதிரி ஒரு ஃபுட் ட்ரக்கில் ஏறி ரெடியாக இருக்கிறார். அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன பிறகு இவர் திரும்ப அந்த ஃபுட் ட்ரக் வழியாக உள்ளே போயிட்டு, அப்புறம் அந்த இதெல்லாம் வச்சுருவாங்க இல்லையா, எஸ்கலேட்டர் மாதிரி அந்த படி இறங்குறதுக்கு வச்சுருக்காங்க இல்லையா, அதில் அவர் இறங்கி பை பை காமிச்சிட்டு இறங்குறாரு. ஏன் சார் இந்த மாதிரியான அதான் சொல்கிறேன், அதுதான் விஷயமே. இறங்குறாரு. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் தான் இவர் வந்தார், அங்கே தான் இறங்கினார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அதில் ஏறிட்டு யூஎஸ் போயிடுறாரு. இதுதான் நடந்துச்சு. சரி, இப்போ துருக்கியிலிருந்து இவர் விமானம் மாற வேண்டிய அவசியம் என்ன? மீடியா இவங்க முன்னாடி ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் தான் போனார் என்று ஒரு பொய்யான ஒரு நிகழ்வை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மூலமாக ஒரு உளவு தகவல் வந்துதான், தோளிலிருந்து ஏவக்கூடிய ஒரு ராக்கெட் லான்ச்சர், இந்த ஆர்பிஜி மாதிரி வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலம் இந்த விமானத்தை ஈரானுடைய ஆதரவு போராளிகள் யாராவது அடிச்சிருவாங்க அப்படின்னு இஸ்ரேல் ஒரு உளவு தகவல் கொடுத்துச்சான். உடனே அமெரிக்கா அலர்ட் ஆகி இந்த செக்யூரிட்டி ஏற்பாடுகளை செஞ்சு இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் செய்து ட்ரம்பை காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்ததா சொல்கிறாங்க. முதல் விஷயம், இது இஸ்ரேல் வந்து சொல்லி வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய உளவுத்துறை, உங்களுடைய தகவல் வந்து என்னாச்சு? ரெண்டாவது, துருக்கியில் இருக்கும்போது, துருக்கி வந்து ஓரளவு ஈரானுக்கு நட்பு நாடு, இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து ஈரான் வந்து அப்படி அடிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பொதுவில் ஈரான் வந்து பழிவாங்கணும் அப்படின்றதுல இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், February 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய அயத்துல்லா அலி காமேனியை, IRGC தளபதிகள், அமைச்சர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கிறாங்க. அப்போ தங்கள் நாட்டு தலைவரும் அமைச்சர்களையும் கொன்ற அமெரிக்காவை பழிவாங்கணும், இஸ்ரேலுடைய பிரதமரை பழிவாங்கணும்னு ஈரான் நினைப்பது வந்து யதார்த்தமானது, நியாயமானது. அதை அவங்க பல முறை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பழிவாங்குவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் துருக்கி வந்து அதற்கு உகந்த இடம் இல்லை. சரி, இப்போ இஸ்ரேல் ஒன்று சொல்லிச்சு, இது பண்ணிச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இவர் தன் உயிரை காப்பாற்றி கொண்டு சின்ன ஃப்ளைட் வழியாக போயிட்டார். ஆனால் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க, மீடியா பர்சன்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃபு. இப்போ ஒருவேளை அடித்து அவங்க இறந்து போயிருந்தா அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அப்போ அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்களை பலிகடாவாக்கி ட்ரம்ப் மட்டும் தப்பிச்சுக்கிட்டார். சுயநலம். ஆமாம். அப்போ எந்த நாட்டு அதிபராவது தன்னுடைய நாட்டு மக்களை அப்படி பணயம் வைத்து விட்டு நெருக்கடியாக தவிக்க விட்டு அவர் மட்டும் தப்பிப்பாரா? இன்னும் அமெரிக்காவில் ஜேர்னலிஸ்ட் யூனியன் அவங்கெல்லாம் இதை பற்றி போராடுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, வழக்கு கூட தொடுக்கிறதா இருக்கிறாங்க. இது அங்கே ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. ஒன்று, அப்படி ஒரு த்ரெட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். ஆமாம், எல்லாரையும் காப்பாற்றி அதற்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு அவங்கள கொண்டு போயிருக்கணும். மாறாக உலகத்தை நம்ப வச்சு ட்ரம்ப் அதில் தான் டிராவல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர்களை நீங்கள் எப்படி பலிகடா ஆக்குனீங்க? ஆனால் அது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லை, அது வதந்தியா சார்? இல்லை, அது உளவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. உளவு தகவலை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, இதற்கான அலர்ட்டாக இருந்துக்கணும், இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து இதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப நாளாக வந்து எனக்கு அபாயம் இருக்குது, ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவரை சுட்டிருக்காங்க, காது வழியாக ஒரு புல்லட்டு வந்து உரசிட்டு போயிருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு இருக்குது, நான் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி இது எனக்கு வந்து புது விஷயம் இல்லை, நான் இதுக்கெல்லாம் பயப்படலை
அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி, அவர் பயப்படலைன்னா இது ஏன் மாறி போகணும்? நான் மற்ற சக அமெரிக்கர்களோடு சேர்ந்து போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்தா எல்லாரும் சாகலாம், நான் மட்டும் எனக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அப்போ ட்ரம்புக்கு உள்ளூராக ஒரு பயம் இருக்குது, இங்கெல்லாம் வந்து போகிறதுனால நமக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்ற பயம் இருக்குது. அப்போ ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு அவர் தப்பிச்சிருக்கிறார். இது ஊடகங்கள் முழுக்க வந்து வெளியே வந்து பல வாத பிரதிவாதங்கள் இதெல்லாம் நடந்திருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹார்முஸை பொறுத்தவரை அவர்கள் நாங்கள் அதை விடமாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதில் எந்த நெகோசியேஷனுக்கும் அவங்க வந்து தயாராக இல்லை. ஈரானை பொறுத்தவரை, அமெரிக்காவை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நிறைய ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் இதை வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் ரீஃபில் பண்ணணும்னா அதுக்கு சில வருடங்கள் ஆகும். அப்போ அமெரிக்கா பலவீனமாக இருக்குது. ஈரானை பொறுத்தவரை ஒரு மலிவான ட்ரோனு, மலிவான ஏவுகணைன்றதுனால அவங்க அதை உற்பத்தி பண்ணி அடிக்க முடியும். இதுதான் வந்து போர் பலத்தினுடைய ரெண்டு பேருடைய நிலைமை. இப்போ ஹார்முஸை வந்து ஒரு துருப்பு சீட்டாக தொடர்ந்து ஈரான் பயன்படுத்துகிறது. இன்னும் அங்கே வந்து கப்பல்கள் அப்படின்றது வந்து ஸ்மூத்தாக போகிறது இல்லை. இவங்க அலோவ் பண்ணுற கப்பல் மட்டும்தான் போகுது, இல்லை போகலை. கிட்டத்தட்ட 1500 கப்பல்கள் அங்கே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த 1500 கப்பல்களில் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள், கப்பல் ஊழியர்கள் அவங்க இருக்கிறாங்க. இப்போ புதிதாக சுற்றுச்சூழல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த கப்பல்கள் இருக்கிறதுனால அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தாவரம் உயிரினங்கள்லாம் இந்த கப்பலோட வந்து சேர்ந்துரும். நாளைக்கு இந்த கப்பல் வந்து அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகும்போது இந்த பயாலஜிக்கல் உயிரினங்களை சுமந்து கொண்டு அந்த ஒரு அந்நிய பிரதேசத்துக்கு கொண்டு போய் வந்து விடும். இதனால வந்து சுற்றுச்சூழல் இதுக்கு வந்து பாதிப்பு வரும், கடல் வளத்துக்கு பாதிப்பு வரும் இப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அடுத்தது ஈரான் வந்து மீறி வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் தாக்குது இல்லையா, அப்படி அமெரிக்காவும் தாக்குது. அப்படி தாக்கப்பட்டு ஒரு ஆயில் ஸ்பில் ஆகி அது வந்து ஈரானுடைய கடற்கரையை தொற்றிருக்கிறது. அப்போ ஹோர்முஸ்ன்றது ஒரு குறுகலான பகுதி, அங்கே ஒரு ஆயில் ஸ்பில் ஏற்பட்டு, அதாவது எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அது ஈரான் கடற்கரைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் சுற்றுச்சூழலுக்கு கேடு. அப்போ இதெல்லாம் வந்து அதனுடைய உப விளைவுகள்னு சொல்லலாம். ஈரானை பொறுத்தவரை உலக அளவில் ஒரு நெருக்கடியை உருவாக்கிருச்சு. அடுத்தது ஒரு விலையேற்றம், அமெரிக்கா உள்ளிட்டு எல்லா இடங்கள்லையும் குரூட் ஆயிலோ, பெட்ரோல் டீசலோ, எல்பிஜியோ எல்லா விலையேற்றத்தையும் காமிச்சிருச்சு. இப்படி இருக்கிறதுனால தான் ஈரான் இந்த நிபந்தனைகளை தொடர்ந்து போடுது. ஒன்று, நிவாரணம் கொடுத்துட்டு வெளிநாட்டில் முடக்கி வச்சிருக்கிற என்னுடைய அசட்டை வந்து ரிலீஸ் பண்ணு, இல்லை அப்படின்னு சொன்னால் ஹோர்முஸை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், அதில் டோல் வசூல் பண்ணுவேன் அப்படின்னு. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நீ 50 வருடங்களாக ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் சாவதற்கு ஈரான் காரணமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் வந்து ஈரான் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே இப்போ பலவீனமாக இருக்கிறது யார் அப்படின்னா ட்ரம்ப் தான். அவர் பேசுறது இந்த மாதிரி ஈரானை தகர்த்து விடுவேன், அங்கே சிவிலைசேஷனே இருக்காது, இப்படிலாம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை எதையும் அவரால் செய்ய முடியாது. இப்போதைக்கு 2 பேரும் பெரிய அளவுக்கு தாக்கி கொள்ளலை அப்படின்னு சொன்னாலும் இதுதான் வந்து நிலைமை. அதனால் அமெரிக்கா எப்போ இந்த ஈரானுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட போகிறது, இதுதான் வந்து கேள்வி. இதற்கு மேலே ஈரான் வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஆனால் அவங்கள அழிக்க முடியலை, கவர்மெண்ட்டையும் அழிக்க முடியலை, மிலிட்ரியும் அழிக்க முடியலை, அவங்களுடைய வெப்பன்ஸ் பவரையும் அழிக்க முடியலை. இதுதான் வாரோடைய அப்டேட்ஸ். மிக தெளிவான விளக்கம் சார், நன்றி. நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.